இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். ஒன்று, இயேசுவே கிறிஸ்து. இதே மாதிரி நம்ம முன்னாடி யாராவது சொல்ல கேட்டிருக்கோமா? இயேசுவே கிறிஸ்து. பேதுரு சொல்வார்ல, பேதுரு சொல்றாரு, அந்த நீங்கள் சிலுவையில் இறந்த இந்த இயேசுவையே தேவன் எழுப்பினார் என்று சொல்றாரு. ஒன்று, நீங்கள் கொலை செய்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார், அவரே கிறிஸ்துவாகவும் ராஜாவும் இருக்கிறார். அடுத்தது பவுலடியார் சொல்றாரு. பவுலடியார் ரசிக்கப்பட்ட உடனே 11வது அதிகாரம் 9வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா எல்லா இடங்களிலும் இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. வேற எங்கெல்லாம் இருக்கு. ஆக ரொம்ப தெளிவாக அவர் சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு வர்றார். கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை என்னது? மேசியா. மேசியா. மேசியாவுடைய முக்கியமான அர்த்தம், அதாவது அந்த வார்த்தையினுடைய முக்கியமான அர்த்தம் என்ன? அவனுடைய உட்பொருள் என்ன? என்னங்க? ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்டவர். அது 2 வார்த்தை. அபிஷேகிக்கப்பட்டவர் தான் மெஷியா. மெஷியா அப்படிங்கிறதுக்கும் கிறிஸ்தோஸ் என்கிறதுக்கும் என்னென்னா த அனாயிண்டட் ஒன். அதில் என்ன அனாயிண்டட் ஒன்? அபிஷேகிக்கப்பட்டவருங்கிறது என்ன விசேஷமானது? அபிஷேகிக்கப்பட்டவருங்கிறது என்ன விசேஷமானது? இயேசுவே அபிஷேகிக்கப்பட்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இல்லை, பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் தீர்க்கதரிசிகள் அபிஷேகிப்பாங்கல்ல, ராஜாவை அபிஷேகம் பண்றாங்க. அபிஷேகம் யாரெல்லாம் அபிஷேகிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க? ஆசாரியர்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், ராஜாக்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், தீர்க்கதரிசிகள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். இங்கே இயேசுவானவரை குறித்து பார்க்கும் பொழுது எப்படி அபிஷேகிக்கப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தீர்க்கதரிசியாகவும் இருந்திருக்கலாம், அவர் ராஜாவாகவும் இருந்தார், அவர் ஆசாரியராகவும் பார்க்கலாம். ஆனால் விசேஷமாக நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன விதமான மேசியாவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள்? தீர்க்கதரிசியை எதிர்பார்த்தார்களா? ஒரு ராஜாவாக. எப்படி? எந்த வம்சத்தில் ராஜாவாக வர வேண்டும்? யூத ராஜாவாக வர வேண்டும் என்று சொல்லி, யூதராக இருக்கக்கூடிய யூத குலத்தில் இருக்கக்கூடிய ராஜாவாக வர வேண்டும். அப்போ யூத குலத்தில் எந்த ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பார் என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள். எந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்? யாருடைய ராஜ்யத்தை திரும்ப கொண்டு வருவார்? தாவீதுனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவார். ஆக மேசியா, வரக்கூடிய மேசியாவானவர் தாவீதுனுடைய வித்தாக வருவார். அவர் தாவீதுடைய வம்சாவளியில் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் முக்கியமாக சுவிசேஷத்தினுடைய அடிப்படையில் கொண்டிருக்கிறது. அதாவது அந்த நூல், அந்த உள்ளே உள்ள நூல் இருக்கிறத அது என்னென்ன? அது என்னவென்றால் தாவீதினுடைய வம்சாவளியிலே வரக்கூடியவர்